ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்காக கம்பு பணியாரம் தான் செஞ்சுருக்கேன். கம்பை 100 கிராம் எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ரவை மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடிமேட் மாவும் யூஸ் பண்ணலாம். 3 வாழைப்பழம் நல்ல பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சோடா உப்பு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த வாழைப்பழம் தான் அதுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்க போகுது. ஒரு 50 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரே ஒரு சிட்டிகை உப்பு டேஸ்ட்டுக்காக, தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இல்லை ஒரு பால் கொஞ்சமாக சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. பார்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பணியாரக்கல்லில் தேவையான நெய் ஊற்றிட்டு நம்ம மாவை எல்லா குழிகள்லையும் ஊற்றிட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுட்டு தேவைப்பட்டால் அது மேலேயும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். திருப்பி போட்ட அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 3-4 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அவ்வளோதாங்க, பணியாரத்தை எடுத்துடலாம். இதை நீங்கள் தோசைக்கல்லில் பேன் கேக் மாதிரியும் நம்ம போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கண்ட ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மில்லட் யூஸ் பண்ணி சூப்பரான பணியாரம் செஞ்சு கொடுங்க. பாய்.